எங்க கிட்ட எல்லா ஸ்டேட்டோடைய பொருளும் கிடைக்கும். தெய்வீக பொருள் மட்டும்தான். பணத்தை கொடுக்கக்கூடியது, நிம்மதியை கொடுக்கக்கூடியது, நோய் இல்லாம இருக்கிறது, தீய சக்தியை விரட்டுறது, அப்புறம் மன அமைதியை தர்றது, இப்படி ஏகப்பட்ட பொருள் இருக்கு. சில பொருட்கள் நீங்க வாங்கும் போது கூட உங்களுக்கு சில நேரத்துல கை கொடுக்க வாய்ப்பு உண்டு. நான் கொடுக்குற பொருளை ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரிதான் மனிதனுடைய இயல்பா தானே. அதே போல நன்றி மறந்தவங்க நிறைய பேர் உண்டு. ஒரு வேலை ஆகும். இந்த பாருங்க, ஒரு அம்மா பெங்களூர்ல அவங்க வீட்டுக்காரர் பேசியே கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகுதான். அந்த மனிதன் அவங்க கிட்ட மறுபடியும் உறவு வச்சுக்க உறவு நட்போட இருக்காராம். இதெல்லாம் சில மிராக்கள் நடக்கும். அதே போல அமெரிக்காவில் ஒருத்தர் ரொம்ப நாள் வராம இந்த சொத்து வந்துச்சான். அந்த மாதிரி சில நேரத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொருள் தெய்வீக பொருள்ன்றதுனால டக்குன்னு கை கொடுக்க வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ பாக்குறது, இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்றது, யாரையுமே நேர்ல போய் சத்தியமா பாத்துறாதீங்க. யாருமே கடவுள் கிடையாது. ஒண்ணு நீங்க நேர்ல பாருன்னா கடவுளை பாருங்க.